நீங்க ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணதுமே உங்க சேலரில இருந்து பிஎஃப்க்குன்னு ஒரு அமௌண்ட் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது உங்க அக்கவுண்ட்ல இருந்து எவ்வளவு பிடிக்கிறாங்களோ அதே அமௌண்ட்டை உங்க பிஎஃப்க்கு உங்க கம்பெனியும் கான்ட்ரிபியூட் பண்ணும். சப்போஸ் உங்ககிட்ட இருந்து ஒரு 1000 rupees பிஎஃப்காக பிடிக்கிறாங்கன்னா உங்க கம்பெனியும் அதே 1000 rupees உங்க பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். உங்க பிஎஃப் அமௌண்ட் எல்லாமே ஒரே பிஎஃப் அக்கவுண்ட்ல தான் ஸ்டோர் ஆகி இருக்கும். எப்பவுமே உங்க சேலரில இருந்து மினிமம் 12% தான் பிஎஃப்க்குன்னு பிடிப்பாங்க. சப்போஸ் நீங்க 12% மேல அதாவது ஒரு 15% பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்றீங்கன்னா உங்க கம்பெனி அதே 15% தான் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. அவங்க அதே 12% தான் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க உங்க பழைய கம்பெனி விட்டுட்டு நீங்க புது கம்பெனிக்கு வேலைக்கு போனீங்கன்னா உங்க புது கம்பெனில உங்களுக்கு புதுசா ஒரு பிஎஃப் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தான் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் பின்னாடி வரும். டக்குன்னு உங்களால உங்களோட பிஎஃப் மணியை வித்ட்ரால் பண்ண முடியாம போகலாம். இல்லனா கேஒய்சி ப்ராப்ளம் வந்து மல்டிபிள் அக்கவுண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியாம போகலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம் வராம இருக்க நீங்க பழைய கம்பெனில இருந்து வேலையை விட்டு நிக்கும்போது உங்க பிஎஃப் மணியை நீங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இதனால நீங்க 2-3 அக்கவுண்ட்டை ஹேண்டில் பண்ணவே தேவையில்லை. அப்புறம் நீங்க மணி வித்ட்ரா பண்ணணும்னு நினைச்சா கூட ஒரே அக்கவுண்ட்ல இருந்து ஈஸியா வித்ட்ராலும் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ பிஎஃப் மணியை எப்படி ஈஸியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு பாப்போம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பழைய கம்பெனி பிஎஃப் அக்கவுண்ட்ல இருந்து புது கம்பெனிக்கு மாத்துறதுக்கு நான் கீழே கொடுத்திருக்க இந்த வெப்சைட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்துருங்க. இந்த பேஜ்ல லாகின் பண்ணிட்டு இங்க இருக்க வியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல சர்வீஸ் ஹிஸ்டரின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை இப்ப கிளிக் பண்ணி உள்ள போயிடுங்க. இப்போ இந்த பேஜ்ல உங்க கம்பெனிஸ் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்பெனியோட அமௌண்ட்டை ஏற்கனவே கிளைம் பண்ணி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 கம்பெனில ஜாயின் பண்ணி ரிலீவும் ஆகியிருக்காங்க. இப்போ நீங்க பிஎஃப் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா இவங்க பண்ண அதே தப்ப பண்ணிடாதீங்க. இவங்க பிஎஃப் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முன்னாடியே நெக்ஸ்ட் கம்பெனிலயும் ரிலீவ் ஆயிட்டாங்க. இப்படி ரிலீவ் ஆகும்போது அந்த கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வெஸ்ட்டை அப்ரூவ் கொடுக்காமலே விட்டுடுவாங்க. அதனால நீங்க ஜாப் விட்டு நிக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வெஸ்ட்டை கொடுத்துருங்க. அப்போதான் நீங்க ஈஸியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இந்த மெம்பர் ஐடியை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இங்க இருக்க ஆன்லைன் சர்வீஸ் ஆப்ஷன்ல 1 member 1 EPF அக்கவுண்ட்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜ்ல 2 ஆப்ஷன் இருக்கும். ப்ரீவியஸ் கம்பெனி அப்புறம் பிரசன்ட் கம்பெனின்னு. இதுல ப்ரீவியஸ் கம்பெனி சூஸ் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் கம்பெனிக்கு ரெக்வெஸ்ட் போகும். அதுவே பிரசன்ட் கம்பெனி சூஸ் பண்ணீங்கன்னா இப்போ இருக்க பிரசன்ட் கம்பெனிக்கு ரெக்வெஸ்ட் போகும். இப்போ இதுல பிரசன்ட் கம்பெனி சூஸ் பண்ணிட்டு இங்க கீழ நீங்க காப்பி பண்ண மெம்பர் ஐடியை பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இங்க இருக்க கெட் டீடைல்ஸ்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாம் வரும். இப்போ இங்க இருக்க 2 டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணா இங்க ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இங்க இருக்க கெட் ஓடிபிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை இங்க என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பக்கத்துல இருக்க சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணி சப்மிட்டும் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வெஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆயிடுச்சு. இப்போ இங்க இருக்க டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி இந்த ரெக்வெஸ்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்ம்ல செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி உங்க பிரசன்ட் கம்பெனில சப்மிட் பண்ணனும். சப்போஸ் நீங்க ப்ரீவியஸ் கம்பெனி சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் கம்பெனில சப்மிட் பண்ணுங்க. அப்பதான் அந்த கம்பெனி உங்க ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ரூவலே கொடுப்பாங்க. இதே போல நீங்களும் உங்களோட பிஎஃப் மணியை ஈஸியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃபீட்பேக்கையும் கீழே கொடுத்துட்டு போங்க.